சுற்றி இருக்கிற எல்லாரும் அட்வைசர் கிடையாது. உங்களை நல்லா அட்வைஸ் பண்ணி உங்களை கைட் பண்ண மாட்டாங்க. உங்களை தப்பாக கைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கும் பின்னாடி உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை வேறு விதமாக ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை வேறு இடத்துல மாட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ முதல்ல பிரச்சனையை பற்றி ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, தேவையில்லாமல் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். அதை பண்ணவே கூடாது. யார்கிட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாது. எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கும். நம்மளை பார்த்து சொல்லணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற, சிரிச்சுட்டே இருக்கிற. எஸ், ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நான்லாம் இது வரைக்கும் என்னோட ஒரு ஸ்டோரி கூட நீங்கள் சேடாக பார்த்துருக்கவே முடியாது. இத்தனை வருஷத்தில் ஒரு ஸ்டோரி கூட நான் வந்து சோக பாட்டு கூட போட மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நானாக தான் சரி பண்ணிப்பேன். இல்லை எனக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட உட்காந்து பேசி சரி பண்ணிப்பேன். அவ்வளோதான். அதை ஸ்டோரி போடவோ, ஸ்டேட்டஸ் போடவோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ, என்னோடய ஸ்டாஃப்ஸ் கிட்டேயோ, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ, எங்கள் அம்மா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன்.